ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு இட்லி சட்னி சாம்பார் சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி மட்டன் சூப். மட்டன் நெஞ்செலும்பு வச்சு ஒரு சூப்பரான சூப்பு எப்படி செய்யணும் நான் இன்னைக்கு உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். சூப்புக்கு தேவையான பொருட்களை நம்ம இதில் தட்டி எடுத்துக்கலாங்க. இதில் அரை ஸ்பூன் அளவுக்கு நான் ஜீரகம் போட்டிருக்கேன். இன்றைக்கி மிக்சி ஜார் யூஸ் பண்ண போகிறது. இந்த கல்லில் தான் எல்லாத்தையும் தட்டி போட போகிறேன். இப்போ சீரகத்தை தட்டியாச்சு. இது மாதிரி 1-2 தாங்க வரும். அடுத்து மிளகு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, அதையும் நம்ம தட்டி எடுத்தாச்சு. மிக்ஸி ஜாரை இது மாதிரி தட்டி போடும்போது உங்களுக்கு வாடையும் டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லா இருக்குங்க. அடுத்து நான் சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன். ஒரு 5லேருந்து 6 சின்ன வெங்காயம் எடுத்தாச்சு. அதையும் இது மாதிரி தட்டி எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம இஞ்சி பூண்டு கரைச்சிடலாங்க. நான் 3 பெரிய பூண்டு எடுத்திருக்கேன். அதை தட்டிடலாம். அதோடய ஒரு 2 துண்டு அளவுக்கு சின்ன சைஸில் இஞ்சி எடுத்திருக்கேன். அதையும் இதோடு நம்ம தட்டி எடுத்தாச்சு. இப்போ இஞ்சி பூண்டு நம்ம அரைச்சாச்சுங்க. அவ்வளோதாங்க. அதுக்கப்புறம் உள்ளதை நம்ம பார்க்கலாம். மட்டன் நான் நல்லா கழுவி எடுத்திருக்கேங்க. அதாவது மட்டன் சூப்புக்கு மட்டும் நம்ம நெஞ்செலும்பாக வாங்கினாதாங்க அந்த சூப்போட டேஸ்ட்டே நல்லா இருக்கும். அடுத்து நான் குக்கரில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் எடுத்திருக்கேங்க. நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணணும். அதில் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த மட்டனை இதில் போட்டுடலாம். போட்டதுக்கப்புறம் கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாங்க. அடுப்பை மீடியமில் வச்சு ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் வரைக்கும் இதை நல்லா வதக்கி விட்டுறலாம். ஏன் வதக்குறோம்னா, நம்ம வதக்கும் போது அந்த கவுள் வாடை இருக்கும் பார்த்தீங்களா, அது மட்டனில் இருக்காது. நல்லா வதக்கிட்டு நீங்கள் வேக வைக்கும் போது அந்த ஸ்மெல் உங்களுக்கு கொஞ்சம் கூட இருக்காதுங்க. இப்போ பாருங்கள், கலர் மட்டனில் நல்லாவே மாறிடுச்சு பார்த்தீங்களா. இப்போ அடுத்து இதில் சேர்க்க வேண்டியது எல்லாத்தையும் பார்த்துடலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டாச்சுங்க. அடுத்து நம்ம சீரகம் எல்லாம் தட்டி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அது எல்லாத்தையுமே நான் இதோட சேர்த்துடலாம். சீரகத்தூள், மிளகுத்தூள், சின்ன வெங்காயம், இஞ்சி பூண்டு விழுது, அதோட ஒரு மீடியம் சைஸ் தக்காளி இருக்குது. அதையும் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதோட சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க. அடுத்து நம்ம தண்ணி சேர்த்துடலாம். தண்ணி எவ்வளோ ஊற்றணும்னா, நம்ம மட்டன் முங்குற அளவுக்கு தண்ணி இருந்தால் போதுங்க. ரொம்பவும் நிறையா இருந்தால் கூட ரொம்பவும் கம்மியாக இருக்கக்கூடாது. இந்த அளவுக்கு இருக்கணும். அதாவது மட்டன் முங்குற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றினா போதுங்க. நான் இதில் உப்பு சேர்க்கல. இப்போ நம்ம மூடி விசில் வச்சு இறக்கிடலாம். நார்மலாக மட்டன் வேக வைக்க எவ்வளோ எடுப்பீங்களோ அந்த அளவுக்கு மட்டும் விசில் வச்சு இறக்க போதும். இப்போ ஆவி போயிடுச்சுங்க. நம்ம திறந்து பார்த்துடலாம். இப்போ பாருங்கள், மட்டன் ரொம்பவே நல்லா வெந்திருக்குங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், நெஞ்செலும்பு நல்லா அந்த எண்ணெய் ஃபுல்லாக நல்லாவே மேலே மிதக்குது பார்த்தீங்களா. இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் வேக வைக்கும்போது உப்பு போடலைங்க, இறக்குனதுக்கு அப்புறம் தான் உப்பு போடுறேன். நம்ம வேக வைக்கும் போதே போட்டோம்னா அது தண்ணி இஞ்ச உங்களுக்கு ரொம்பவே உப்பு அதிகமாயிரும். அதனால இறக்குனதுக்கு அப்புறம் நீங்கள் போட்டுக்கோங்க. அதே மாதிரி சூப் அடுப்பில் இருக்கும் போது மீடியமில் தான் வைக்கணும், ஃபுல்லாக வச்சிடாதீங்க. இந்த சூப்பை நீங்கள் சின்ன பிள்ளைங்களுக்கு இல்லை குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்துச்சுன்னா நம்ம அப்படியே கொடுத்துக்கலாங்க. இதில் எக்ஸ்ட்ரா எதுவுமே சேர்க்க வேணாம். ஏன்னா சீரகம், மிளகு, சின்னங்க எல்லாமே தட்டி போட்டுக்கனால சாதத்தோடையோ இல்லை இட்லி தோசையோடையோ கொடுக்கும் போது ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதே நம்ம குடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் சீரகத்தூள், கொஞ்சம் மிளகுத்தூள் எக்ஸ்ட்ராவாக போட்டு நல்லா சூடாக மிக்ஸ் பண்ணி குடிக்கும் போது இன்னுமே ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. சூப்பராகவே மட்டன் நெஞ்செலும்பு சூப்பு இப்போ ரெடி ஆயிடுச்சுங்க. ஸோ சண்டே அன்னைக்கு இது மாதிரி நெஞ்செலும்பு சூப்பு வச்சு ஒரு லஞ்சுக்கு முன்னாடி சூப்பு சுட சுட குடிச்சிங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.